Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது ரெண்டையும் ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்டுடைய டாப்லேயே வந்து வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ராங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது, எங்கே நம்ம டிபிஎம்எஸில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவை பேஸாக வச்சு தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து query எழுதி ஒரு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா எடுக்கிறோம். நம்ம எழுதுகிற queryயை இந்த சர்வர் என்ன பண்ணுது, queryயை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்ஸ் பண்ணி அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டினாக மாற்றும். அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். மேத்தமெட்டிக்கல் கொஸ்டினாக மாற்றினா அந்த மேத்தமெட்டிக்கல் கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் சர்வரோடைய வேலை. ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டையும் கொஸ்டினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ என்ன மாதிரி டேட்டா எடுக்கணுமோ அதை எடுத்து கொடுக்கும். ஸோ டேட்டாபேஸ் சர்வர் வந்து ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லலாம், இந்த டேட்டாபேஸ் சர்வர் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா பேஸாக வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ராவை வந்து நம்ம டைரெக்டாக எழுத முடியாது. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து query எழுதுகிற சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் query எழுதுறதுக்கான டூல் கொடுத்துருக்காங்க. நம்ம query எழுதுகிறோம், queryயை வந்து query பார்சரோ இல்லை பின்னாடி இருக்கிற டூலோ என்ன பண்ணும், அதை வந்து ஒரு ரிலேஷனல் அல்ஜிப்ராவோடைய கொஸ்டினாக மாற்றும். அதை வந்து டேட்டாபேஸ் சர்வர் வந்து நமக்கு ஓகே அந்த இதை புரிஞ்சுக்கிச்சு, இந்த டேட்டா தான் கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும். ஃபில்டர் பண்ணியோ இல்லை கம்பைன் பண்ணியோ ஜாயின் பண்ணியோ இல்லை மைனஸ் பண்ணியோ நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இது ரிலேஷனல் அல்ஜிப்ராவுடைய ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ரேஷன். பிக் ரோஸ் ஃப்ரம் அ டேபிள் தட் மீட் அ சர்டைன் கண்டிஷன். நான் ஒரு டேபிளில், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிளில் இந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் யார் யாரெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் மட்டும் மார்க் வந்து கிரேட்டர் தேன் 70 எடுத்திருக்காங்கன்னு நான் செக் பண்ணுங்கிறது வந்து ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கண்டிஷனுக்கு நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் என்ன சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் சிம்பிள். இந்த சிம்பிள் தான் செலக்ட் சிம்பிள். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால், செலக்ட் கீழே சப்ஸ்கிரிப்டில் ஏஜ் கிரேட்டர் தேன் 20 இன் ஸ்டூடெண்ட் டேபிள். அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஸ்டூடெண்ட் டேபிளில் ஏஜுங்கிற காலமில் வேல்யூ வந்து எந்தெந்த ரோக்கெல்லாம் 20க்கு மேலே இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த டேபிள் எடுத்துக்கிட்டால் அந்த queryக்கு என்ன அவுட்புட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது 19, ஸோ இது 19, இது 21, இது 22. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டும் தேர்டு ரெக்கார்டு மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்த ஆப்ரேஷன் வந்து ப்ராஜெக்ட். ஸோ பிக் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் ஃப்ரம் அ டேபிள் ரிமூவிங் டூப்ளிகேட் ரோஸ். ஸோ என்னென்னா, நமக்கு வந்து டேபிளில் வந்து 2-3 காலம் இருக்கும், 10 காலம் இருக்கும், 15 காலம் இருக்கும். எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 4 காலம் இல்லை 2 காலம் மட்டும் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சிம்பிள் சப்ஸ்கிரிப்டில் நேம் கமா ஏஜ்னா நேம் காலம் கமா ஏஜ் காலம் வரணும். எங்கே இருந்துன்னா ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நேம் கமா ஏஜுங்கிறது வந்து இந்த காலமும் இந்த காலம் மட்டும் எடுத்துகிட்டு வரும், ஸ்டூடெண்ட் ஐடியை விட்டுட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது யூனியன். யூனியன் வந்து கம்பைன்ஸ் ரோஸ் ஃப்ரம் 2 டேபிள்ஸ் வித் சேம் காலம்ஸ் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். ஸோ 2 டேபிள் இருக்கணும், 2 டேபிளுக்கும் ஒரே ஸ்கீமா ஆர் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். இதில் 5 காலம் இருக்குன்னா அதுலேயும் 5 காலம் வித் ஆல்மோஸ்ட் சேம் நேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து 2 காலமும் நம்ம வந்து யூனியன் பண்ண முடியும் இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி 2 டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த யூனியன்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 2 கிளாஸஸ் கம்பைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1ன்னு ஒரு கிளாஸு, ஸ்டூடெண்ட் 2ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது எனக்கு டேபிளில். ஸோ அந்த செலக்ட் சிம்பிள் போட்டு ஸ்டூடெண்ட் 1 யூனியன் செலக்ட் ஸ்டூடெண்ட் 2 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு காமன் டேபிளாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூனியன் கான்செப்ட். செட் டிஃபரன்ஸுங்கிறது ஷோஸ் ரோஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் டேபிள் தட் ஆர் நாட் இன் செகண்ட் டேபிள். ஸோ 2 டேபிள் இங்கேயும் செலக்ட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2. அதில் இந்த சிம்பிள் தான் டிஃபரன்ஸ் சிம்பிள். ஸ்டூடெண்ட் 1ல் இருக்கிற வேல்யூ ஸ்டூடெண்ட் 2ல் எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம காட்டும். இது செட் டிஃபரன்ஸ். அடுத்தது கார்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, பேர்ஸ் 1 ரோ, அதாவது எவ்ரி 1 ரோ ஆஃப் 1 டேபிள் வித் ஆல் தி அதர் ரோஸ் ஆஃப் செகண்ட் டேபிள். ஒரு ரோ எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு டேபிளில், அந்த ஒரு ரோவை 2வது டேபிளில் இருக்க எல்லா ரோவோடையும் கம்பைன் பண்ணி ஆர் பேர் பண்ணி நம்ம கொடுக்கும். அதே மாதிரி எல்லா ரோவுக்கும் இதே ப்ராசஸ் ஃபாலோ ஆகும். இது கார்டீசியன் ப்ராடக்ட். இதுக்கான சிம்பிள் வந்து இதுதான். அடுத்தது ரீநேம். changes the name of the table or its column to make query clearer. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ராவுடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ்.